சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கண்டச்சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுல இருந்த குரு பகவான் மே மாசம் 14ஆம் தேதி சித்திரைக்கு 31 விசுவாச வருஷத்துல உங்களோட ராசிக்கு 10வது வீட்டுக்கு வரார். குரு 10ல வரார். நல்லதா ஜோசியர கெட்டதா ஜோசியர அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு உருப்படாத இடம் அப்படின்னு கூட சொல்லிவிடலாம். என்ன ஜோசியரை எடுத்த உடனே இப்படி மன உளைச்சல் ஆகுறீங்க, நாங்கள் ஏற்கனவே மன உளைச்சல்ல தான் இருக்கோம், என்ன ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க வந்தா நீங்க நெகட்டிவா சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 10ல் குருனா பதவியில் மாற்றம். நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டச்சனி இருக்கும்போது பெரும்பகுதி சுமாரான கெட்ட மாற்றமா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுயஜாதகத்துல குரு அமர்ந்த இடம், சுயஜாதகத்துல குருவுக்கு கிடைக்கக்கூடிய பார்வை, குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்களோட லக்கணத்துக்கு எப்படி இருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நாம துல்லியமா பார்த்தோம்னா ஓரளவுக்கு இதுல இருந்து நன்மைகள் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பொதுவான பலன் அப்படிங்கிறது 10ல இருக்க குருவால நல்லது எதுவும் செய்ய முடியாது. ஆனா குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதால தொழில் ரீதியா ஒரு மாற்றத்தை நீங்களா வர வச்சுக்கணும். 10ல் குரு பதவியில் மாற்றம், வேலையில் மாற்றம். அப்ப அந்த மாற்றத்தை நாமளா தேடிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், பிரச்சனையே கொடுக்காது. அதனால குடும்பமான வரைக்கும் இப்போ ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா அந்த தொழில் நிறுவனத்துல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யலாம். இப்போ ஒரு கல்லாப்பட்டி எந்தாண்ட இருக்கு, எடுத்து இந்தாண்ட போடு. ஒரு வேலையாள் இருக்கான், அவனை மாத்திட்டு வேற வேலையாள் போடு. அதுக்காக ரொம்ப நாளா இருக்கிறவனை மாத்த சொல்றீங்களே ஜோசியரே அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு ஆள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேருங்க, இல்ல ஒரு ஆளை யாராவது குறைங்க. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத செய்யணும். அது மாதிரி ஒரு இடத்துல நான் வேலை செய்யறேன், நானே இன்னொருத்தன்ட்ட கூலி வேலை செய்யறேன், நான் எப்படி தொழில மாற்றம் செய்யறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்ய போறோம்னா நீங்க போய் எடுத்து சொல்லலாம், எனக்கு வேற ஏதாவது பிரான்ச்சில் டிரான்ஸ்ஃபர் போட்டு கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி நாமளா கேட்டு சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்கணும். அது மாதிரி வீடு மாற்றம், குடியிருக்கிற வீட்டுல நாம மாற்றம் செஞ்சுக்கணும். ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா வேற வீட்டுக்கு மாறினீங்க அப்படின்னா 10ல் குரு இந்த இடம் மாற்றத்தை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறத செய்வாரு. ஏதோ வேற வீடு, இப்ப நீங்க நான் ஒரு 4000 ரூபாய் குடியிருக்கேன், இந்த ஏரியாவில் அவ்வளவுக்கு கிடைக்காது ஜோசியரே அப்படின்னா போனா போயிட்டு போகுது, ஒரு 1000 ரூபா 5000 ரூபாயா பார்த்து இன்னொரு இடத்த மாத்துங்க, தப்பு கிடையாது. அதனால இல்ல ஜோசியரை நான் சொந்த வீட்டுல கூடியிருக்கேன், நான் எப்படி வீடு மாத்துறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த வீட்டுல இருந்தோம்னா நாம நம்ம படுக்கிற அறைய மாத்தணும். இந்த ரூம்ல படுத்துறீங்க, அந்தாண்ட ரூம்ல படு. ஒரு ரூம் தான் இருக்க, ஹாலில் போய் படுத்துக்க. ரூமே இல்லை, ஹாலில் தான் படுத்துருக்கேன்னா இப்போ நீங்க என்ன செய்யணும்னா வடக்க தலை வைக்க கூடாது. வழக்கமா மேற்க வச்சிருக்கியா கிழக்க வச்சுக்க, கிழக்க வச்சிருக்கியா தெற்க வச்சுக்க, தெற்க வைக்கிறியா மேற்க வச்சுக்க. வடக்க தவிர மற்ற பகுதியில தலை வைக்கிற பகுதியை மட்டும் திசை மாத்திங்க. அது மாதிரி சாப்பிடக்கூடிய இடத்த மாத்துங்க. வழக்கமா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இடத்த விட்டு வேற இடத்துல உட்காந்து சாப்பிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நாம வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையற்ற மாற்றங்களால வரக்கூடிய பாதிப்புகள், பின்னடைவுகள் அதுல இருந்து நாம தப்பிக்கலாம். அதனாலதான் சொல்றேன், அது மாதிரி தொழில் செஞ்சீங்க அப்படின்னா கூட ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செஞ்சீங்க. மற்றபடி குரு நின்ற இடம் தான் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிங்கிறதால குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படணும் இந்த இடத்துல. அந்த வகையில குரு பார்வை எங்கெங்க விழுவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2, 4, 6 இந்த 3 வீட்டுல விழுவுது. இதுல தனஸ்தானத்துல விழக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம், மிக அற்புதமான ஒரு ஸ்தானத்துல குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது விழுவுது. அப்ப தனத்துக்கு பஞ்சம் இல்லை, பண வரத்துக்கு பஞ்சம் இல்லை. காசு பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். 10 ரூபா நமக்கு தேவைன்னா 10 ரூபா நம்ம கிட்ட இருக்கும்டா. ஏதோ 10 ரூபா கடை வாங்கி செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ இருந்துச்சு செலவு பண்ணேன், சேமிப்பு கரைஞ்சு போச்சு, மற்றபடி எனக்கு அதனால ஒன்றும் பெருசா நட்டம் கிடையாது. யார்ட்டையும் போய் நான் கை கட்டி நிக்கல, ஒரு நகை நட்டு அடவு வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லபடியா இருக்கேன். 10 ரூபா சம்பாதிச்சேன், 10 ரூபா செலவு பண்ணேன், என்ன மிச்சம் இல்லை அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிட்டு போகலாம். அந்த அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஒரு 5000 ரூபாய் செலவு வருதுன்னா 5000 வர வரும், 10,000 செலவு வருதா 10,000 வர வரும். அப்ப பணத்தை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை. அதோட இந்த வாக்குஸ்தானம், கொடுத்த வாக்கு காப்பாத்திடுவீங்க. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்க, கௌரவத்தை காப்பாத்திடுவீங்க. கொடுத்த வார்த்தையை காப்பாத்திராண்டா, வாக்கு தவறாதவன்டாவன் அப்படின்னு 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுத்துருவீங்க.
இது மாதிரி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக தான் இருப்பாங்க. ஒரு கஷ்டம்னா கூட வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கணவன் மனைவி தாய் தந்தை பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாமே நமக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஏதோ நல்லா தான் இருந்தால் நம்ம தம்பிக்கு ஒரு கஷ்டம், நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு கஷ்டம், நம்மளால முடிஞ்ச செய்வோன்னு நமக்கு உதவி செய்யறதுக்கு நாலா பக்கத்துலேருந்து நேசக்கரம் அப்படிங்கிறது நீளும். அப்படிங்கிறதால குடும்பத்தில் உங்களோட செல்வாக்குக்கு குறைவு இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வாக்கு வன்மம் அப்படிங்கிறது இருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி 4ஆம் இடத்துல குரு பார்வை விழுவது சுகஸ்தானம், மருத்துவ செலவுலாம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ஏதோ உடம்பு சொல்லி ஒரு 200-300க்கு ஒரு ஊசியை போட்டோமா சரியாக போகும், பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கண்டச்சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம், ஆனால் குரு பார்வை அதை சரி பண்ணுது. அதுமாரி தாயார் வழியில் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம், தாயார் ஏதாவது அப்பப்போ 10 ரூபா சிறுவாட்டு காசு எடுத்து கொடுத்து உதவலாம். இந்த மாதிரி தாய் வழி உறவுகளால் தாயால் 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறது இருக்கு, கவலைப்பட தேவையில்லை. அதுமாரி உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் குரு பார்வை விழுவுது. குரு பெயர்ச்சி நடந்த அடுத்த 4 நாள்ல ராகு 6ஆம் இடத்துக்கு வர போறார். கேது உங்களோட ராசியை விட்டு விலகி 12ஆம் இடத்துக்கு போக போறார். அப்ப சர்ப்பதோஷ பிடியிலேருந்து நீங்க வெளியில வரீங்க அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு தான். அந்த வகையில 6ஆம் இடத்துல ராகு ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு வராரு, அவர் மேல குரு பார்வை பட்டு புனிதப்பட்டு போறார். அப்படிங்கிறதால இந்த கடன் பகை நோய் எதிரிகளால வரக்கூடிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. கடன் இருந்தா அடைக்கலாம், நகை இருந்தா மீட்கலாம். இது மாதிரி சக ஊழியர்கள் வேலை பார்க்குற இடத்துல போட்டி பொறாமை இந்த மாதிரி இருக்கு, நம்மளை காலை வாரி விடணும்னு ஒருத்தன் நினைக்கிறான், முதுகுல குத்தணும்னு ஒருத்தன் பார்க்கறான், இப்படி இருந்தவங்களாம் தானா அழிஞ்சு போடுவாங்க. நம்மளை அவங்கள பத்தி கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது மாதிரி நோய் நொடி இருக்காது, பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, நல்லாவே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான இடம் 6ஆம் இடத்துல குரு பார்வை விழுந்து அங்க ராகு பார்த்து புனிதப்பட போறது. கிட்டத்தட்ட இது ஒரு குரு சண்டால யோகம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம். அந்த வகையில பல நன்மைகள் நடக்க போற ஒரு உன்னதமான காலகட்டமா இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டம் இருக்கும். கண்டச்சனி இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதும் குரு பார்வையால இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்களா வர வச்சுக்கணும். தொழிலையோ வீட்லயோ சொன்ன மாதிரி ஏதாவது மாற்றங்கள் அப்படிங்கிறத வர வச்சுக்கிங்க, பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம், வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க. மிக சிறந்த ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.